இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உணவுக்காக ஒரு நபர் வக்கர எண்ணத்தோடு பசியை கொண்டிருப்பாரா? பெருந்தீனிக்காரராக இருக்க முடியுமா? உடலுறவுக்கான ஆசையும் அதே விஷயம்தான். தேவன் சிருஷ்டித்தது எல்லாம் நன்மைக்கே, பிசாசு அதை சிதைக்க முயற்சிக்கின்றார். இந்த தொடரில் விடுதலை மற்றும் அன்பின் நியமங்களை குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசவிருக்கிறோம். இன்று குறிப்பாக நாம் கட்டளை 7ஐ பார்க்கப் போகிறோம். நீங்கள் வேதத்தை நன்றாக அறிந்திருந்தால், வளர்ச்சியை நீங்கள் கற்றிருந்தால், ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். 2 வார்த்தை மட்டுமே. சில நேரங்களில் ஜனங்கள் அந்த வார்த்தையில் ஒன்றை விட்டுவிடுவார்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உங்களுக்கு தெரியும், இவைகளால் மரணத்திற்கு திசை திருப்பப்படுவது சாத்தியம். அது சரி. ஒவ்வொரு ஆண்டும் வட அமெரிக்காவிலும் அநேகமாக உலகின் பல பகுதிகளிலும் சாலைகளை கடக்கும் மான்களுக்கு விபத்துக்கள் அதிகம். உதாரணமாக இல்லினாய்ஸில் வாகன ஓட்டுநர்களால் கார் விபத்துக்களால் ஒவ்வொரு ஆண்டும் 17,000க்கும் மேற்பட்ட மான்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். பெரும்பாலும் அது வீழ்ச்சியில்தான் இருக்கிறது. ஏனென்று தெரியுமா? சந்ததிகளை உருவாக்கும் பருவத்தில் ஆண் மான்கள் வெளியே செல்லும் போது அவைகள் இனச்சேர்க்கையில் ஈடுபடும். அந்த ஆர்வத்தின் காரணமாக அவைகள் தங்கள் இனத்தை குறித்து மிகவும் அக்கறையோடு இருக்கும். அவைகள் வேறொரு ஆண்மானை எதிர்த்து போரிடுவதாலோ அல்லது ஒரு பெண்மானை பின்தொடர்வதிலோ ஈடுபாடோடு இருக்கும். மேலும் அரைகுறையாக சாலையில் எது வந்தாலும் கூட அதை குறித்து கவலைப்படாது. ஆகவே அது அவைகளை மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. துரதிருஷ்டவசமாக இந்த பிரச்சனை மான்களுக்கு மட்டும் நடப்பதில்லை. அதுவும் ஆண்மானுக்கு மட்டும் நடப்பதில்லை. இது மனிதர்களுக்கும் நடக்கிறது. ஆமாம், அவர்கள் எதிர்பாலினத்தவர்களிடம் அதிகம் ஈடுபாடு கொண்டிருக்கலாம். அது ஆவிக்குரிய விதத்தில் ஆபத்தானது. இது போன்ற பதிவை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நிச்சயமாக இதுவும் கட்டளை. யாத்ராகமம் 20:14, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் என்றால் என்ன? இதன் விளக்கம் விபச்சாரம், வேசித்தனம் என்ற சொற்களுக்கு இடையில் வேறுபாடு இருக்கிறது. இது 7வது கட்டளையின் கீழ் வருகிறது. விபச்சாரம் என்பது ஒரு திருமணமான நபருக்கும் சட்டபூர்வமான வாழ்க்கை துணையை விட்டு வேறு ஒரு கூட்டாளருக்கும் இடையில் இருக்கும் தன்னார்வ பாலியல் நெருக்கம். வேசித்தனம் என்பது ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்ளாத கூட்டாளர்களிடையே உடலுறவு கொள்வது. இவை இரண்டும் வேதத்தில் தெளிவாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கலாத்தியர் 5:19, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம். இங்கே அவர் ஒரு வேறுபாட்டை காட்டுகிறார் இல்லையா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். அது ஆபாசமான நடத்தை, அருவருப்பான நகைச்சுவைகளும் மோசமான நடத்தையும். 1 கொரிந்தியர் 6:9 மற்றும் 10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், நான் இதையும் சேர்க்க விரும்புகிறேன், மக்கள் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள். உங்களில் சிலர் அப்படிப்பட்டவர்கள். பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். எல்லா வகையான பிரச்சனைகளும் அங்கிருந்தன. ஓரினச் சேர்க்கை மட்டுமல்லாமல் வேசித்தனம், விபச்சாரம். பின்னர் பவுல் தொடர்ந்து கூறுகிறார், அப்படிப்பட்டவர்கள் கடந்த காலத்தில் உங்களில் சிலர். ஆனால் நீங்கள் கழுவப்பட்டு விட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டீர்கள், தேவனால் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். எனவே இந்த விஷயத்தை பற்றி நாம் பேசும் பொழுது மற்ற பாவங்களைப் போலவே 10 கட்டளைகளை பற்றி பேசும்போது மன்னிக்க முடியாத பாவம் என்று அழைக்கப்படவில்லை. ஆனால் அவை பாவம் என்று அழைக்கப்படுகின்றன. மனம் திரும்பாவிட்டால், விட்டு விலகாவிட்டால் பாவம் மரணத்தை வருவிக்கும். இயேசு நம்முடைய பாவங்களில் நம்மை ரட்சிக்கவில்லை. ஆனால் தேவதூதன் சொல்கிறான், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவே அவர் வந்தார் என்று. அந்த பாவங்களில் ஒன்றுதான் விபச்சாரம். நீதிமொழிகள் 6:32 ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்துப் போடுகிறான். இது சில நேரங்களில் சரீர ரீதியான மாற்றங்கள், சமூக கிளர்ச்சிகளை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அது நிச்சயமாக ஆவிக்குரிய கிளைகளாகவும் பரவக்கூடும். நினைவில் கொள்ளுங்கள், திருமணம் என்பது தேவனின் சரியான சித்தத்தின் ஒரு பகுதி. இதற்கும் மீட்பிற்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு பரிபூரண உலகத்தை நமக்குள் கொண்டிருக்கிற போது திருமணம் தேவனின் பரிசுத்தமான கட்டளை. அது இன்றும் அவரது பரிபூரணமான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
தேவன் திருமணத்தை ஏற்படுத்தின போது மனிதன் பாவத்தை அறியாதிருந்தான். ரட்சிப்பிற்கும் திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது பரிசுத்தமான ஒன்று. ஏனென்றால் உலகில் பாவம் உண்டாவதற்கு முன்பே அது இருந்தது. திருமணத்தில் பங்கேற்க நாம் அழைக்கப்படும் போது, இந்த உடன்படிக்கைகளை நாம் செய்யும் போது, அது ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல. தேவனின் பிரசன்னத்தில் சாட்சிகளுக்கு முன் மற்றொரு நபருடன் உடன்படிக்கை செய்கிறோம். ஆகவேதான் தேவன் திருமணத்தை உண்டாக்கினார். அது அவருடைய பரிபூரண திட்டத்தின் ஒரு பகுதி. எதிர்பாலினத்தவரோடு ஏராளமான சந்ததி பெருக வேண்டும் என்ற விருப்பத்துடன் அவர் நம்மை உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், அந்த பாலியல் விருப்பம் இல்லாவிட்டால் நம்மில் யாரும் இங்கு இருந்திருக்க முடியாது. சரிதானே? அந்த பசி இல்லாவிட்டால் நீங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டீர்கள். உணவுக்காக எடுக்கும் பசி, அதனால் உண்டாகும் ஆசையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லது நீங்கள் உண்ணாமல் மரித்துப் போவீர்கள். பரிசுத்த மனதுடன் நிர்வகிக்கப்படும் ஒரு நல்ல பாலினத்திற்கான இந்த ஆரோக்கியமான பரிசுத்தமான நோக்கத்தையும் அவர் நமக்குள் நாட்டியிருக்கிறார். பாலியல் என்பது பிசாசு கண்டுபிடித்த ஒன்றல்ல, நிச்சயமாக அல்ல. பாலியல் என்பது ஒரு அழகான விஷயம். நீங்கள் அதை குறித்து நினைக்கும் போது, எப்படி 2 பேர் அன்பின் மூலம் ஒன்றிணைந்து தழுவுகின்றார்களோ, அதனால் மற்றொரு சந்ததி பெருக்கம் உண்டாகிறது. தேவன் வடிவமைத்த சூழலில் இது ஒரு அழகான விஷயம். ஆனால் பிசாசு அதை அசிங்கமாகவும் அசுத்தமாகவும் மாற்றுவதில் வெற்றி பெற்று விடுகிறான். தேவன் செய்யும் எல்லாவற்றையும் பிசாசு போராடி திசை திருப்பி விடுவான். ஒரு நபர் உணவுக்காக வக்கரமான பசியடைய முடியுமா? பெருந்தீனிக்காரராக இருக்க முடியுமா? பாலியல் ஆசைகளும் அதே விஷயம்தான். தேவன் நன்மைக்காகவே படைத்தார். பிசாசு அதுக்கு மாறாக செய்யும். திருமணம் மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் களை விதைக்க ஆரம்பித்தான். அந்த ஆசைகள் உணவுக்கான ஆசைகளைப் போலவே கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இல்லையேல் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். எபிரேயர் 13:4 வேதம் நமக்கு சொல்கிறது, விவாகம் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆதியாகமம் 2:18 மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 1 கொரிந்தியர் 7:9 ஆகிலும் அவர்கள் விரத்தராயிருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. C.S. லூயிஸிடமிருந்து ஒரு மேற்கோளை படித்திருக்கிறேன். அவர் சொல்கிறார், ஒன்று உங்கள் துணையுடன் முழுமையான விசுவாசத்துடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அல்லது திருமணத்தை முற்றிலும் தவிர்க்கும் முறையே சாலச் சிறந்தது. நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன். நாம் திருமணம் செய்யாமல் இருக்க விரும்புகிறதை தேவன் எதிர்பார்ப்பதில்லை. அதனால் வெளியே சென்று ஒரு விபச்சாரியை வைத்துக் கொள்ளக்கூடாது, ஆணோ அல்லது பெண்ணோ. அதாவது தர்க்கம் உங்களை அழைத்துச் செல்லும். நாம் சுய கட்டுப்பாடோடே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு செய்தாரா? இயேசு சோதிக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவரும் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதனால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போது நான் இந்த சிறிய முயல் சோதனையை எடுத்துக்கொள்கிறேன். மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவார்கள். பிசாசு தன்னுடைய கொள்கையை வலுப்படுத்துவதற்காக கிறிஸ்தவ திருமணங்களுக்குள் சோதிக்க பார்ப்பான். சிந்திக்கக்கூடாத விஷயங்களை சிந்திக்க தூண்டுவான். திருமணங்களுக்குள் ஜனங்கள் சிந்திக்கக்கூடாததை சிந்திப்பார்கள். நீங்கள் பாதிக்கப்பட்டவர். விபச்சாரத்தில் சிக்கியவர்களுக்கு வழக்கமாக தொடர்ச்சியான தெரிந்து கொள்ளுதல் இருக்கும். அவர்கள் முதலில் வழக்கமாக மிகவும் நட்பாகவோ மிகவும் பழக்கமானவர்களாகவோ மாறுகிறார்கள். மிகவும் அரிதாக, திடீரென்று எதிர்பாராத விதமாக இது நிகழ்கிறது. ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்பட்ட உறவின் கதவை திறக்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் திருமணமாகும் போது எதிர்பாலினத்தவர்களுடன் நட்பு கொள்ளத் தொடங்குகின்றார்கள். அவர்கள் நெருக்கமான விவரங்களை பகிர்ந்து கொள்ளத் தொடங்குகின்றார்கள். அவர் என்னை நன்றாக உணர்ந்து கொள்வதை சிந்திப்பதினால் நான் வீட்டிற்கு சென்றதும் என் கணவர் மிகவும் கசப்பான, அர்த்தமுள்ள மற்றும் தகுதியற்றவராக இருப்பது போல் தோன்றும். இந்த நபர் மிகவும் நல்லவர் என்று தோன்றும். இந்த ஒப்பீடுகளால் பிசாசு உங்களை தூண்டுவான். நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்வீர்கள். தேவன் என்னை இப்படி வழி நடத்துகிறான் என்று நினைப்பீர்கள். ஆனால் வேதம் இந்த விஷயத்தை சொல்கிறது என்று எனக்கு தெரியும். ஜனங்கள் ஆவியை நிறைய விஷயங்களில் குழப்பிக் கொள்கிறார்கள். அதிக பீட்சா சாப்பிட ஆவி உங்களை வழி நடத்துகிறது என்று நினைக்க வைக்கும். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவ வார்த்தையில் இல்லாவிட்டால் நண்பர்களே, அதனால் வீழ்ந்து போக நேரிடும். தேவனின் ஆவி ஒருபோதும் தேவ வார்த்தைக்கு மாறாக வழி நடத்தாது. கிறிஸ்தவர்களாக எப்படி இருக்க வேண்டும்? தேவனை நேசியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நேசியுங்கள், அயலானை நேசியுங்கள் என்று. உங்கள் மனைவியை விட அயலான் யார்? நீங்கள் உடன்படிக்கை செய்த மனைவியை நேசிக்க முடியாத போது பார்க்க முடியாத கர்த்தரை எப்படி நேசிப்பீர்கள்? நேசிக்கவே முடியாது.
நம் எதிரிகளை நேசிக்கும்படி வேதம் சொன்னால் உங்கள் மனைவியை நேசிக்காததற்கு நீங்கள் சொல்லும் சாக்கு என்ன? அன்பு நண்பர்களே, நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்ப வருவோம். நீங்கள் திருமணமாகி உங்கள் உறவில் ஏதேனும் மோசமான போராட்டங்களை சந்தித்திருக்கிறீர்களா? தொடர்ச்சியாக பொருளாதாரத்தில் மன அழுத்தம், குழந்தைகள் மற்றும் திருமண பந்தத்தில் உங்களுக்கு உற்சாகமின்மை இருக்கலாம். வாழ்க்கை விவாகரத்தை நோக்கி நகர்வதை உணர்ந்திருக்கலாம். அதற்கான வழியை காணாதிருக்கலாம். ஆனால் இன்றே அதற்கு உண்மையான நீடித்த நம்பிக்கை கிடைக்கும் என்று நான் உங்களிடம் சொன்னால், உங்கள் மனைவியுடன் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பியுங்கள். உங்கள் அன்பை வெளிப்படுத்த தேவையான திறவுகோல் வேதத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? சற்றே யோசித்துப் பாருங்கள். அந்த பதில்களை நீங்கள் அறிய விருப்பமில்லையா? உங்கள் திருமணம் மோசமான காலங்களை கடந்து செல்லலாம். ஆச்சரியமான உண்மைகள் உங்களுக்கு ஒரு இலவச ஆதாரத்தை வழங்குவதன் மூலம் அதற்கு சிறப்பாக உதவ விரும்புகின்றன. இது ஒரு மகிழ்ச்சியான திருமணத்திற்கான திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆய்வு வழிகாட்டி உங்கள் திருமண உறவு நீடிக்கவும் செழிப்பாக வளர உதவவும் ஆலோசனை தருவதில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் முயற்சித்திருந்தால் தேவனின் வார்த்தைக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? உங்கள் நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து சலுகை எண் 305 என்று குறிப்பிடவும், அல்லது திரையில் உள்ள இணைய முகவரியில் பார்வையிடவும். பிறகு இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு ஒரு நிச்சயத்துடன் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனின் வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம். விவாகரத்து குறித்து வேதாகமத்தில் ஆதாரங்கள் இருக்கின்றன. இயேசு என்ன சொல்கிறார்? வேதாகமம் இருந்தால் மத்தேயு 19:9 எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனன் செய்ததன் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் பண்ணுகிறவனாயிருப்பான். நான் இதை பற்றி பேசும்போது கூட ஏராளமான ஜனங்கள் இங்கே நீங்கள் திருமணமாகக்கூடிய வயதினராகவோ, கிறிஸ்தவர்களில் புள்ளி விவரப்படி 40% பேர் அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள், திருமணமாகக்கூடிய வயதினராகவோ திருமணமாகிவிட்டவர்களாகவோ இருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் கண்டிக்க இங்கு வரவில்லை. வேதம் சொல்வதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். விவாகரத்துக்கான வேதத்தின் அடிப்படையில் திருமண துரோகம் செய்திருந்தால், திருமணத்தில் பாலியல் துரோகம் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் விவாகரத்து பெற வேண்டும் என்ற அர்த்தமல்ல. மன்னிப்பு மற்றும் குணப்படுதல் இன்றும் இருக்கிறது. நீங்கள் எப்போதாவது ஓசியா புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா? அவருடைய மனைவியாக விசுவாச துரோகத்திற்கு பிறகும் கூட, நான் கிறிஸ்துவின் மணவாட்டி சபை விசுவாச துரோகம் செய்யுமா? இஸ்ரேலின் வரலாற்றை பாருங்கள். அவர்கள் மற்ற தேவர்களை பின்தொடர்ந்து சென்ற போதெல்லாம் அவர் அவர்களை மன்னித்து மீண்டும் கொண்டு வருவார். எனவே இது கூட சுகப்படுமா மற்றும் மன்னிக்கப்பட முடியுமா? ஆம், அது முடியும். எனவே மல்கியா 2:16 நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மறுமணம் செய்வதற்கான காரணங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில். உங்கள் மனைவி மரித்துவிட்டால் பவுல் அதை பற்றி பேசுகிறார். நீங்கள் விபச்சாரத்தின் மூலம் திருமண உடன்படிக்கை மீறப்பட்டிருந்தால் மற்றும் நல்லிணக்கத்தின் நம்பிக்கை இருந்தால், மீட்கக்கூடிய குணங்கள் ஏதேனும் இருந்தால், ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் திருமணத்தை காப்பாற்றுவதாகும். மீண்டும் தொடங்குவது கடினம். அது மிகவும் கடினம். நீங்கள் சில நேரங்களில் பிரிவதற்கான காரணங்கள் இருக்கலாம். அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசலாம். மேலும் உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் சபை தேவன் சொல்லும் இடமாக இருக்கப் போவதில்லை என்றால் இங்கே என்ன மதிப்பீடு செய்யப்படுகிறது? இது ஒரு உடன்படிக்கை. இது முக்கியமானது, இது விசேஷமானது. நம் கலாச்சாரத்தில் நாம் எங்கே இதை காண்கின்றோம்? சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கோட்டை வரைந்து சபையிலே அதன்படி நடக்கவில்லை என்றால் வேறு எங்கு சென்று திருமணம் பரிசுத்தமானது என்று சொல்ல முடியும்? சிலருக்கு சிரமமாக இருந்தாலும் இந்த நிறுவனம் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். சபையிலே நடக்கவில்லை என்றால் வேறு எங்கே நாம் எங்கு சென்று சொல்லப் போகிறோம்? சொல்லுங்கள். தொலைக்காட்சிகளிலா? 4 மனைவிகள் இருப்பவரிடத்திலா? திருமணத்தை அதற்கு சொந்தமான புனித ஸ்தலத்தில் உயர்த்தாமல் நாம் வேறு எங்கு சென்று உயர்த்தப் போகிறோம்? இது இங்கே இருக்கிறது இல்லையா? இது தேவனின் வார்த்தையில் இருக்கிறது இல்லையா? இது சபையில் இருக்கிறது. இப்போது திருமணம் மட்டுமல்ல, விபச்சாரம் என்பது செயலில் வெளிப்படுவது மாத்திரமல்ல. விபச்சாரம் ஒரு அணுகுமுறையில் நடக்கக்கூடும் என்பதையும் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார் இல்லையா? மத்தேயு 5:27 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர் 10 கட்டளைகளில் சொன்னதை மேற்கோள் காட்டுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. இப்போது ஒரு நபர் ஒரு ஸ்திரீயை இச்சை சிந்தனையோடு பார்த்தால், உங்கள் மனைவி இச்சை சிந்தனை கொண்டிருப்பதை நீங்கள் நிரூபிப்பதினால் இப்போது நீங்கள் விவாகரத்து செய்வதற்கான காரணங்கள் ஏற்பட்டு விடுமா? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நீங்கள் பதிலளிக்க விரும்புகின்றீர்களா? தைரியம் இருக்குமா?
இல்லை. ஏனெனில் சிந்தனைக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது குறித்து ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். கொலை பற்றி நீங்கள் நினைத்தாலே அரசாங்கத்தின் சட்டப்படி நீங்கள் தூக்கிலிடப்படுவீர்களா? இல்லை. ஏனெனில் ஒரு நபர் கொலைக்கான சிந்தனை கொண்டிருந்தால் அவன் ஒரு கொலைகாரன் என்று அர்த்தமல்ல. கொலையை சிந்திப்பதால் கொலைகாரன் என்று வழக்கு தொடர முடியாது. அதுவே நீங்கள் சதி செய்கிறீர்கள் என்றால், கருவிகளையும் ஆயுதங்களையும் கொண்டிருந்து அதை திட்டமிடப் போகிறீர்கள் என்றால் அது வேறு கதை. என்னிடம் சிலர் சொல்லி இருக்கிறார்கள், போதகர் டக், நானும் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பதால் நான் தொடர்ந்து அதை செய்து விடுவேன் என்று. நீங்கள் இப்படி நினைத்தால் அதுவும் அதற்கு சமம் என்று இயேசு சொல்கிறார். இல்லை, அவர் அதுவும் ஒரே விஷயம் என்று சொல்லவில்லை. 7வது கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். வேசித்தனம், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் என்பதை அவர் உங்களுக்கு காட்ட முயற்சிக்கிறார். நீங்கள் அதை உங்கள் இருதயத்திலும் நினைக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் கட்டளையை உங்கள் இருதயத்தில் வைத்திருந்தால் அதை உங்கள் திருமணத்தில் கடைபிடிப்பீர்கள். நம் இளைஞர்களுக்கு, இங்குள்ள எந்த ஒரு தனிப்பட்டவருக்கும் நான் ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். 7வது கட்டளை தம்பதிகளுக்கு மட்டுமல்ல, 7வது கட்டளை எல்லோருக்கும் உரியது. ஏனென்றால் அது வேசித்தனத்தின் விஷயத்தை உள்ளடக்கியது. திருமணத்திற்கு அடுத்து எந்த வகையான பாலியல் செயல்பாடும் இருக்கக்கூடாது. எனவே நாம் அனைவரும் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் நம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சரி, நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதனால் நீங்களும் அதை செய்யலாம் என்று இயேசு சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் இருதயத்தில் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்றால், உங்கள் இருதயத்தை மீண்டும் உருவாக்க தீர்மானித்தால், சட்டத்தின் கடிதத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அது சரிதானே? செயல்படுத்துவதற்கு முன்பு இருதயத்தில் சிந்திக்க வேண்டாமா? அதை எதிர்கொள்வோம். ஜனங்கள் கை குலுக்குவது போல் சரீரத்தை நடத்துகிறார்கள். அது கிறிஸ்துவின் வழி அல்ல. வேதம் மாறாது, நம் கலாச்சாரம் மாறிவிடும், ஆனால் சத்தியம் மாறாது. இயேசு நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்கிறார். மாற வேண்டியது நாம் தான். தேவனின் சபை ஒரு மலையின் மீது பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்க ஆரம்பிக்க வேண்டும். மேலும் பரிசுத்தமாக எப்படி இருக்கும் என்பதை உலகுக்கு காண்பிக்க வேண்டும். அதாவது நம் வாழ்க்கையிலும், நம் வீடுகளிலும், திருமணங்களிலும். பேதுரு தனது வயதை விவரிக்கிறார். அது நம்முடைய காலத்திலிருந்து மிகவும் வேறுபடவில்லை. பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்கள். அது ஒரு பார்வையில் தொடங்குகிறது. அந்த நீடித்த பார்வை அது தாவீதை சிக்கலில் மாட்டிவிட்டதா? நீதிமொழிகள் 9:17 மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும். ஜனங்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு ரகசிய சந்திப்பு, யாருக்கும் தெரியாது என்று. சாலமோன் தொடர்ந்து சொல்கிறார், ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் நாக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். விபச்சாரம் அரை கச்சுக்கு கீழே தொடங்குவதில்லை. கழுத்துக்கு மேலே விபச்சாரம் தொடங்குகிறது. அது மனதில் தொடங்குகிறது. நல்ல விஷயங்களில் நம் மனதை நிலைநிறுத்திக் கொண்டால், யோபு சொல்வது போல் நம் கண்களால் ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டால் அது நம்மை நிறைய சிக்கலிலிருந்து தள்ளி வைக்கும். உதாரணமாக யோபு 31:1 வசனத்தில் விலகி வாழுங்கள். அவர் கூறுகிறார், என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அப்படியானால் நான் ஏன் ஒரு இளம் பெண்ணை பார்க்க வேண்டும்? யோசேப்பு வேதத்தில் உள்ள கதாநாயகர்களில் ஒருவர். வேதத்தில் காணும் அரிதான விதி விலக்குகளில் ஒருவர். பெரும்பாலான ஜனங்களுக்கு விலகி நிற்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சலனத்திலிருந்து விலகி நின்றவர் அவர். மற்றவர்களுக்கு இது மிகவும் கஷ்டமானதாக இருந்திருக்கும். நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்ய முடியும் என்றார். தேவனிடத்தில் அவருடைய அன்பு மிகவும் அதிகம். விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். நாம் அனைவரும் மனிதர்கள் என்று சொல்லும் போதெல்லாம், எந்த ஆணும் இப்படி இருக்க முடியும் என்று ஒரு பெண் சொன்னதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியும், அது உண்மை என்று நான் நம்பாததால் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். தேவ ஆவியானவர் இருக்கும்போது நாம் நேர்மையுடன் வாழ முடியும் என்று நான் நினைக்கிறேன். நீதிமொழிகள் அதிகாரம் 4:25வது வசனம். உன் கண்கள் நேராய் நோக்கக் கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. சங்கீதம் 101:3வது வசனம். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. சாலமோனும் சொல்கிறார், நீதிமொழிகள் 5:15, உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. அவை உங்களுடையதாக இருக்கட்டும், உங்களுடன் இருக்கும் அந்நியர்களுடையது அல்ல. உங்கள் கொல்லைப்புறத்தில் ஒரு நீரூற்று இருந்து அதில் உங்களுக்கான சொந்த கிணற்றை வைத்திருந்தால், உங்கள் சொந்த கிணற்றிலிருந்து நீங்கள் விரும்பும் எல்லா தண்ணீரையும் குடிக்கலாம். அது ஆசீர்வாதமாக இருக்கும். திருமணத்திற்கு அந்த நெருக்கம் ஒரு ஆசீர்வாதம். உண்மையில் தம்பதிகள் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும் என்று வேதத்தில் கட்டளையிடப்பட்டுள்ளது. திருமண ஆலோசனை நடந்து கொண்டேதான் இருக்கிறது.
ஏனெனில் தம்பதிகள் அதிகமாக உடல் உறவு கொள்கிறார்கள். அவர்களுக்கு அது போதுமானதாக இல்லாததால் தான். உண்மை தெரிந்தால் 10 இல் 9 பேருக்கு அது ஒரு பிரச்சனை. எனவே திருமணத்திற்குள் இது ஒரு அற்புத விஷயம். ஆனால் திருமணத்திற்கு வெளியே உங்கள் மனைவி அல்லாத ஒருவருடன் அதுதான் பிரச்சனை. இப்போது இதையெல்லாம் சொல்லிவிட்டு விபச்சாரம் என்றால் என்ன? அது ஒரு பாவம் என்பது தெளிவாக தெரிகிறது. அது மன்னிக்க முடியாத பாவம் அல்ல. நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? விவாகரத்து மற்றும் மறுமணம் கூட வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லாமல் மன்னிக்க முடியாத பாவம் என்று வேதம் அழைக்கவில்லை. தாவீது பத்சேபாளுடன் பாவம் செய்த பிறகு அது ஒழுக்கக்கேட்டில் ஈடுபடுவதை தடை செய்திருந்த விபச்சார உறவா? அது எல்லா வகையிலும் கொலையுடன் தொடர்புடையது. தாவீது கஷ்டப்பட்டாரா? பத்சேபாள் கஷ்டப்பட்டாரா? தாவீது தனது 4 மகன்களை இழந்தார். கர்த்தர் நாத்தானின் தீர்க்க தரிசனத்தில் நேரடியாக 4 குழந்தைகளின் இழப்பை இந்த செயலுடன் இணைத்தார். எனவே தாவீது அது மதிப்புக்குரியது என்று நினைத்தாரா? சில நேரங்களில் ஜனங்கள் விபச்சார உறவுகளில் சிக்கிக் கொள்வார்கள். அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. பெற்றோர்கள் எடுத்த முடிவு காரணமாக நிறைய குழந்தைகள் நிரந்தரமாக பயப்படுகிறார்கள். மிகவும் சுயநல முடிவு. பொதுவாக ஜனங்கள் விபச்சாரம் செய்யும் போது அவர்கள் யாரை பற்றி சிந்திக்கிறார்கள்? தேவனையும் மகிமையுமா அல்லது அவர்களையா? விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயின் நிலை என்ன? யோவான் 8:38. விபச்சார செயலில் சிக்கிய இந்த பெண்ணை வேத பாரகர்கள் அழைத்து வந்தார்கள். அவள் குற்றவாளி. சட்டப்படி அவள் கல்லெறியப்பட வேண்டும். சட்டப்படி மனிதர்கள் கல்லெறியப்பட வேண்டும். ஆச்சரியம், உலகில் அவர்கள் எப்படி அவளை இந்த செயலில் பிடிக்க முடிந்தது? ஆனால் அந்த மனுஷனை அல்ல. அது மிகவும் விசித்திரமானது மற்றும் வெளிப்படையான அவள் விபச்சாரக்காரி. மகதலேனா மரியாள் இயேசுவை சந்திப்பதின் முதல் சந்தர்ப்பமாக இது இருந்திருக்கலாம். அதற்கான வாதங்களை நான் பின்னர் உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் அவர்கள் அவளை கொல்ல தயாராக நிற்கின்றார்கள். உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். தேவாலயத்தில் விபச்சாரம் மிகவும் பரவலாக இருப்பதற்கான ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும். சபையில் யாரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை விரும்பக்கூடாது. சபை கூடாரங்களில் யாரும் விரும்பக்கூடாது. எல்லோரும் என்று சொல்லவில்லை. மிகச்சிலரே அந்த விஷயங்களை நிவர்த்தி செய்ய தயாராக இருக்கிறார்கள். அது மிகவும் பரவலாக இருக்கிறது. நாம் அனைவரும் உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்ற வசனத்தை மேற்கோள் காட்டுகிறோம். ஜனங்கள் அதை நாம் ஆதரிக்க வேண்டியதில்லை என்று அர்த்தப்படுகிறார்கள். எனவே தேவனை குறித்து மிகவும் தெளிவாக தெரிந்த சில விஷயங்களை நாம் அனைவரும் ஒரு விதத்தில் தெளிவற்றவர்களாக இருக்கிறோம். பாவமில்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று இயேசு சொன்னபோது மரியாளை கொல்ல போனவர்கள், கல்லால் அவளை அடிக்கப் போனவர்கள் தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு போய்விட்டார்கள். இயேசு, ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். தேவாலயத்தில் ஒருவர் விபச்சாரத்தில் விழும்போதெல்லாம் எந்த விதமான தணிக்கை அல்லது ஆலோசனையும் கேட்பதற்கு பதிலாக, ஆம், இயேசுவே என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள். எனவே சென்று சுதந்திரமாக பாவம் செய்கிறார்கள். அவர் சொன்னது அதைத்தானா? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவர் அவளுக்கு பாவத்தின் சம்பளமான மரணத்தை கொடுக்கப் போகிறார். பாவத்திற்கான தண்டனை இன்றும் மரணமா? 7வது கட்டளையை மீறிய தண்டனை இன்றும் பாவமா? ஆகவே அது இன்றும் மரணமா? எப்படி இயேசு இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார்? ஏனென்றால் அவர் அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கப் போகிறார். அதனால்தான் அவர் அவளிடம் போய் இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். அவர் அதை ஒரு பாவம் என்று சொல்லி அதை செய்யாதே என்றார். நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி அதை செய்ய வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களுக்காக மரிக்கப் போகிறேன். அதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா? உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரகடனப்படுத்தியவர் மகதலேனா மரியாள். கிணற்றின் அருகே இருந்த பெண்மணி அவரை புற ஜாதியினரிடையே முதலில் அறிவித்தவர் இல்லையா? எனவே இது தேவன் மன்னிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நாம் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விபச்சாரம் இன்றும் ஒரு பாவம். அதை கொஞ்சம் குறைவாக செய்ய வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்கவில்லை. அவர் சொல்வதெல்லாம், நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. இது தேவனின் சித்தம். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மேலும் நாம் அவரிடத்தில் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் இறுதியில் கிறிஸ்து சபையை நேசிப்பது போல கணவன்மார்கள் மனைவிகளை நேசிக்க வேண்டும். உங்களை அவர் ஒரு மணவாளனாக நேசிக்கிறார். அவர் இதயத்தை உடைக்க விரும்புகிறீர்களா? எந்த நேரத்திலும் யாராவது தங்கள் மனைவிக்கு துரோகமான விபச்சாரம் செய்கிற எண்ணத்துடன் ஊர் சுற்ற நினைப்பார்களா? அப்படியானால் அவர்கள் தேவனிடத்திலும் அவர்களது குடும்பத்தினரிடமும் சமூகத்தின் மீதும் விபச்சாரம் செய்யப் போகிறார்கள் என்று அர்த்தம்.
தாவீது பாவத்திலிருந்து மனம் திரும்பிய போது 51வது சங்கீதத்தில், யோசேப்பு போத்திப்பாரின் மனைவி விபச்சாரம் செய்ய ஆசைப்பட்ட போது, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். எனவே இந்த கட்டளையையும் ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிப்பதற்கான சிறந்த காரணம், இயேசு நம்மை நேசிக்கிறார், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் மரிக்க வேண்டியிருந்தது. அது சரிதானே? அவர் சிந்திய இரத்தத்தின் மூலம் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் அனுபவத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் வயதாகி இருந்தாலும், நீங்கள் திருமணம் செய்து கொண்டவராக இருந்தாலும், விவாகரத்து செய்தவராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் வாழாதவராக இருந்தாலும், இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழ கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்காக நாம் நன்றி சொல்கிறோம். வணக்கம் நண்பர்களே. நவீன கொடிகள் உங்களுக்கு தெரியும். அவைகள் தேசபக்தியினரின் வீடுகளுக்கு முன்னால் தலைநகர கட்டிடங்களின் உச்சியில் பறப்பதை நாம் காணலாம். உண்மையில் போரிடும் நாடுகளுக்கு இடையில் சண்டையிடும் காலங்களிலிருந்து பறக்கவிடப்படும். இந்த அழகாக வடிவமைக்கப்பட்ட கஷ்டமான வேலைப்பாடுகளுடன் வண்ண பதாகைகளோடு போர்க்களங்களில் மேலே பறக்கவிடப்படும். எனவே குழப்பம் மற்றும் புகை மற்றும் போரின் மூடுபனி ஆகியவற்றின் மத்தியில் போரிடும் படைகள் அடையாளம் கண்டுகொள்ளப்படும். எனவே அவர்கள் யுத்தத்தில் போராடுகிறார்களோ அங்கு அவர்களின் படைகள் அணிதிரளும். உங்கள் எதிரியின் கொடியை நீங்கள் கைப்பற்றினால் அது மிக உயர்ந்த மரியாதையாக கருதப்படும். கொடியை கைப்பற்றுங்கள் என்ற விளையாட்டு எங்கிருந்து வந்தது என்று கண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். போரின் இந்த மாற்றங்களுடன் இந்த கொடிகள் வேறுபட்ட தேசங்களை அடையாளம் காணவும் தேசிய இனங்களை அடையாளம் காணவும் ஒரு சிறிய குறிப்பை கொடுக்கின்றன. இன்று உலகின் பல்வேறு நாடுகளை குறிக்கும் கொடிகள் மிகவும் வண்ணமயமானவை, மாறுபட்டவை. அனைத்து வண்ணங்களும் வடிவங்களும் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு இருப்பவை. அவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுத்தி அடையாளம் காண்பது எளிது. ஆனால் அநேகமாக உலகின் மிகவும் சுவாரஸ்யமான கொடிகளில் ஒன்று பிலிப்பைன்ஸின் கொடி. இது தனித்துவமானது, ஏனென்றால் இது போரின் காலங்களை விட அமைதியான காலங்களில் வித்தியாசமாக பறக்கவிடப்படுகிறது. சமாதான காலங்களில் சிவப்பு, வெள்ளை, நீலம், மஞ்சள் கலந்த பிலிப்பைன்ஸ் கொடி நீல நிற பக்கத்தை மேல் நோக்கி பறக்க விடுகிறார்கள். யுத்த காலங்களில் அவர்கள் அதை மாற்றி சிவப்பு பக்கத்தை மேல் நோக்கியபடி பறக்க விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தியாகங்களை செய்ய, தங்கள் நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க, ரத்தம் சிந்த தயாராக இருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. ஒரு அந்நிய நாட்டில் அமைந்துள்ள ஒரு தூதரகத்தில் தங்கள் கொடியை பறக்கும் அதே வேளையில் வேறொரு தேசத்தால் சூழப்பட்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் இந்த வீழ்ந்து போன உலகில் ஆண்டவரின் அன்பின் கொடியை பறக்கவிட வேண்டும். உன்னத பாட்டின் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று வாசிக்கிறோம். உலகில் கூட கிறிஸ்தவர்களை ஒரு தனித்துவமான ராஜ்யமாக அடையாளப்படுத்தும் கொடி அன்பு. எனவே நண்பர்களே, உங்கள் கொடியை எப்படி பறக்கவிடப் போகிறீர்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.